தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய துபாய் மண்டலம் அல்கூஸ் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கொள்கை கோட்பாடாக இருந்தாலும் அந்த கொள்கையிலே உறுதியற்றவனாகவும் உலக ஆசாபாசத்திற்கு அடிமைப்பட்டவனாகவும் இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகம் ஒன்று கிடையாது என்ற ஒரு மிதப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித சமுதாயத்திடத்தில் இந்த உலகம் தற்காலிகமானது என்பதையும், ஆடம்பரமாக தென்பட்டாலும் அலங்காரமாக தோன்றினாலும் பல ஆசாபாச காட்சிகளை தந்தாலும் எந்த நேரத்திலும் நம்மிடமிருந்து பறிபோகக்கூடியது என்பதையும், நாம் அடுத்தபடியாக சந்திக்கின்ற மறு உலகம் நிரந்தரமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற மனித சமுதாயம் ஏராளமான கடவுள் கொள்கையை இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகத்தை பேசுபவர்களும் இருக்கிறார்கள். பல கடவுள் கொள்கை இருக்கிறது என்ற தவறான கொள்கையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். 3 கடவுள் கொள்கை உள்ளவர்களும் வாழ்கிறார்கள். அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சூரிய சந்திரனை கடவுளாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களும் வாழ்கிறார்கள். இதற்கு இடையிலே ஒரு கடவுள் கொள்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி கடவுள் கொள்கையிலே வேறுபட்டிருந்தாலும், ஒரு கடவுளை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த மக்களுடைய நடைமுறையிலே ஒரு மாற்றம் தென்படுவதை பார்க்கிறோம். என்ன மாற்றம்? இந்த உலகம்தான் நமக்கு ஒரு சொர்க்கலோகம் என்பது போன்ற ஒரு மாயை. இந்த உலகத்தில் சம்பாதித்தால் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம், நாம் இந்த உலகத்தில் பெரிய நிலையை அடைந்து விடலாம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற பெரிய நிலைக்காக என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் அடிக்கலாம், கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், திருடலாம், விபச்சாரம் செய்யலாம், அடுத்தவரை ஏமாற்றி மோசடி செய்து ஏராளமான பாவங்களை சம்பாதித்திருந்தாலும் இந்த ஊரில் மிகப்பெரியவன் நான் என்ற பெயர் வாங்கிக் கொள்ளலாம், இந்த மாநிலத்தில் மிகப்பெரியவன் நான் தான், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு பெருமை எடுத்துக் கொள்ளலாம், இந்த உலகத்திற்கேயே நான் தான் முதல் பில்லியனராக இருக்கக்கூடியவன், கோடான கோடிக்கு அதிபதி என்ற பெயரை வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. ஏன் அந்த சிந்தனை என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு பிறகு, நாம் இறந்துவிட்ட பிறகு நாளை மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை இல்லாத காரணத்தினால்தான் மனிதன் இந்த மாதிரியான கடவுள் கொள்கையிலே ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உலக ஆடம்பரத்திற்கு அடிமைப்பட்டவனாக வாழ்கிறான். பொதுவாக மனிதன் எந்தெந்த விஷயத்துல பலகீனமாக இருப்பான் என்பதையும், எந்தெந்த விஷயத்துல அவன் அடிமைப்பட்டு விழுந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஆலு இம்ரான் என்கிற அந்த 3வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே சொல்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாய் வல் பனீன். மனிதர்களுக்கு பெண்களை பார்த்தால் ஆசை ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம், அதிகமான பிள்ளைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், கூட்டணிகளை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம். அதே போல வல் கனாத்திரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, தங்கங்களையும் வெள்ளிகளையும் பொற்குவியலாக சேர்த்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனை. வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம் வல் ஹர்ஸ், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இன்றைய காலத்தில் வாகனங்கள். அதே போல ஏராளமான அந்த விளைச்சல் நிலங்கள், ஆடு மாடு போன்ற பண்ணைகள், இதையெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் என்கிற ஆசை மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு இயல்பாகத்தான் அவன் வாழ்கிறான். ஸாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, இது இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பமான ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முதல் அம்சத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இந்த உலகம் என்பது மனிதன் எப்படியெல்லாம் திரும்பும் பொழுது அவன் எந்தெந்த இடத்திலெல்லாம் அடிமையாகிறானோ, எந்தெந்த இடங்களெல்லாம் பாவங்களை செய்கிறானோ, எந்த சந்தர்ப்பத்தில் வரம்பு மீறுகிறானோ, அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டி விட்டான். ஒன்று பெண்கள் விஷயத்திலே வரம்பு மீறுவான், அல்லது அதிகமான மக்களை சேர்த்து எனக்கு பின்னால் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கூட்டத்திற்கு தலைவனாக வேண்டும் என்ற பதவி மோகத்திலே அலைவான்,
அல்லது ஏராளமான பொருளாதாரத்தை குவிக்க வேண்டும் என்ற காசு பேர் வழியாக பேராசை பிடித்தவனாக வாழ்வான், அல்லது அவனுக்கு பெரிய பெரிய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நடை உடை பாவனைகளை உயர்ந்த கட்டத்திலே கொண்டு போய் அமைத்துக் கொள்வான். சாதாரணமாக நடக்கக்கூடியவன் ஒரு வாகனத்தை, 2 சக்கர வாகனத்தை விரும்புவான். அந்த 2 சக்கரத்திலே செல்பவன் 4 சக்கர ஒரு கார் வண்டியில போகணும்னு ஆசைப்படுவான். அந்த வாகனத்திலையும் இன்னைக்கு மாடலா இருக்கிறது என்னன்னு பார்த்து போக ஆசைப்படுவான். அந்த மாடலையும் கூட அதுக்கு இருக்கிற நம்பர் பிளேட்டும் கூட ஃபேன்சி நம்பரா இருக்கணும்னு பாக்குறான். அப்ப அந்த அளவிற்கு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய உலக ஆடம்பரத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது இவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த பாகமாக அதிலே சொல்கிறான், வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அழகான மீளுமிடம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. ஒரு தெளிவான உண்மையான நிரந்தரமான ஒரு மீளுமிடம், தங்குமிடம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். இதிலே நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம், பெண்கள் விஷயத்திலே தவறான காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பில் தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இயல்பு உங்களிடத்தில் இருப்பது உண்மைதான். ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட பெண்களை படைத்திருக்கிறான்? காசு பணத்தை பார்த்தால் மோகம் கொள்கிற எண்ணம் இருப்பது உண்மைதான். அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்க ஏன் வாழணும்? ஏராளமான வாகனங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், பதவி அந்தஸ்தை பெற வேண்டும், அந்த வெறிப்பிடித்து அலைவது உண்மைதான். அது இயல்பு இருக்கும். அப்படிப்பட்ட இயல்புள்ளவனாக உன்னை படைத்து இந்த உலகத்தில் அனுப்பியது எதற்காக? அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை யார் நல்ல காரியம் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான், சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து மௌத்தையும் கொடுத்திருக்கிறான். வெறுமனே ஹயாத்தை கொடுத்தோம்னா எல்லாம் பாவியா போயிருவான், வெறுமனே மௌத்தா கொடுத்தோம்னா வாழாம போயிருவான். ரெண்டையும் சேர்ந்து கொடுத்ததுக்கு காரணமே நீ என்ன செய்யறன்னு பாக்குறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த உலகத்திலே நமக்கு எது ஆடம்பரமாக காட்டப்படுகிறதோ, எது நமக்கு பிரமிப்பாக எடுத்து காட்டப்படுகிறதோ, எதை பார்த்தால் நாம் நம்முடைய ஈமானை இழந்து பாவிகளாக விரண்டு ஓட ஆரம்பிக்கிறோமோ, அந்த இடத்தில் இஸ்லாம் நமக்கு பல நல்ல அம்சங்களை சொல்லித் தருகிறது. ஃபர்ஸ்ட் என்ன? பெண்கள் விஷயத்துல தவறக்கூடிய ஒரு இயல்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே நீங்கள் தொழுகையிலே குறைவாக இருக்கிறீர்கள், இபாதத்துல குறைவா இருக்கிறீங்க, புத்தியிலையும் குறைவா தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்கள், சஹாபி பெண்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, அது என்னது, இபாதத்துல நாங்க என்ன குறைவா இருக்கிறோம், அது எப்படி நாங்க புத்தியில குறைவா இருக்கிறோம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது இபாதத்துல குறைவேன்னா நீங்க சில நேரங்கள்ல தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது, நமக்கு அந்த சலுகைலாம் கிடைக்காது, அவங்களுக்கு தான் கிடைக்கும், ஏற்படுது. அதனால அதுல குறைஞ்சிடுறீங்க, தொழுக உங்களுக்கு தொழ முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண் சாட்சி சொல்றதா இருந்தா ஒரு ஆள் தான் சாட்சி சொல்லுவான், ஒரு பொம்பளை சாட்சி சொல்றதா இருந்தா 2 பேர். உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஞாபக திறமை கம்மி தான். ஒரு மிரட்டினாலும் கூட அந்த சாட்சி விடுவிட்டு ஓடி போயிடும். எந்த நேரத்துக்கு துணிஞ்சு வந்து சாட்சி செய்ய முடியுதா? சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த விஷயத்திலையும் நீங்க பலகீனம் தான். ஆனால் ஒன்று, எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் திறமசாலியாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் கிளப்பி அவர்களை மயக்கி விடுகக்கூடிய விஷயத்துல நீங்க பெரிய ஆளா இருக்கிறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு நாம எதுல ரொம்ப ஒரு பெண்ணாசை ஒரு பொன்னாசை என்பது மனிதனை மயக்கக்கூடியன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மனிதன் காசுக்கு விழுந்துருவான், அல்லது பொண்ணுக்கு உழுகக்கூடியவன் உழுகிறானோ இல்லையோ பெண்ணுக்கு உழுந்துருவான்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்ணாசையில நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருச்சு. உங்களுக்கு திருமணம் முடிக்கிற சக்தி இருந்துச்சுன்னா திருமணம் முடிச்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அந்த வழிமுறையை காட்டி கொடுத்திருக்கிறாங்க. மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்கள திருமணம் முடிக்கிறதுக்கான அந்த உடல் சக்தி பொருளாதார சக்தி இருக்குமானால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகவுல் லில் பஸர், அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும், அஹ்ஸனுல் ஃபர்ஜ், தன்னுடைய கற்பை அழகாக்கக்கூடியதாகவும் அதை கண்ணியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதுவரைக்கும் நல்லவனா இருப்பான்ல, திருமணம் முடித்து குடும்பத்தவனா வாழ்ந்தா நல்லவன். தலதறிக்கு திரிஞ்சு தருதலையா போனான்னா பொறுக்கிங்கிற பேர் வாங்கிறான்ல. அதனால அவனுடைய கற்பை பேணி பாதுகாக்கும் விஷயத்திலும் இந்த திருமணம் அவனுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. முடியலன்னா நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதுவும் ஒரு மனிதன் ஒரு திருமணம் முடிக்கிறான், அவனோடு அந்த உலக அந்த ஆடம்பரத்துல பார்க்கும் பொழுது தவறான சிந்தனை வருகிறது. அப்படிதான் இருக்கு இயல்பு. என்னதான் அழகான ஒரு மனைவி இருந்தாலும்
அவனுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்தாலும் அது அழகு தன் மனைவியை காட்டிலும் குறைவாக தென்பட்டாலும் அது அந்நிய பெண் என்கிற ஒரு பாணியில் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக, ஒரு அழகாக, ஒரு மயக்கும் விதமாக தெரிகிறதா இல்லையா? அதற்கு இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு சலுகையை கொடுத்து, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா, 2 திருமணம் முடிச்சுக்குங்க, அவர் சுலாச 3 திருமணம் பண்ணிக்கங்க, அவர் ரூபா 4 பண்ணிக்கங்க, 4ஓட நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி, ஏன் இந்த 4 திருமண கலாச்சாரத்தை அல்லாஹ் உண்டாக்கினான்? ஏன் 3 திருமணம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தான்? ஏன் 2 பண்ணிக்கன்னு சொன்னா? நல்ல முறையில உன் இளமையை கழித்துக்கொள், பாவியா போய் பெண்ணிடத்துல விழுந்து விபச்சாரத்தினுடைய மானங்கெட்ட படுகொலியில விழுந்துராத என்பதை இந்த துன்யாவில் நீ சந்திக்கிற, நாம் சந்திக்கிற இந்த பெண்ணுடைய இந்த பலகீனத்தில் உன்னை வென்றெடுப்பதில் உன் கையில் இருக்கிறது. இந்த மாதிரி சலுகையை பயன்படுத்தி என்று இஸ்லாம் சொல்கிறது. காசு பணத்துல எப்படி? காசு பணம்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஆடம்பர உலகம், சம்பாதிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது, வீடு கட்டுறாங்க குடிசை வீடு போதும் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஆடம்பர உலகம்னா அதுல மூழ்குவதுன்னா இதல்ல. நமக்கு ஒரு வீடு இருக்குது, நம்ம ஒரு மாடி வீடு கட்டலாமா? கட்டலாம், தப்பு இல்ல. ஹலாலான முறையில சம்பாரிச்சு கட்டலாம். 2 மாடி வீடு கட்டிக்கலாம், ஒரு கோட்டை கட்டிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல, வாங்கிக்கலாம், விற்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்ப என்ன அளவுகோல்? நாம சம்பாதிப்பதனுடைய நோக்கம் சரியா இருக்கணும், சேர்த்து வைக்கிற நோக்கம் சரியா இருக்கணும், கட்டுற வீட்டிற்கான நோக்கம் சரியா இருக்கணும். எதுப்பா வீடு கட்டுற? வசதி கட்டிக்கிறேன், பிரச்சனை இல்ல. எதுக்கு வீடு கட்டுற? இதே ஊர்ல, இதே தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த மாதிரி வீடு எங்கேயும் எவனும் பார்க்க கூடாது, அது கட்டுறேன், இது முடிஞ்சு போச்சு. அப்பதான் அவனுக்கு கூடாது போயிருது. இதே மாதிரி என்னுடைய வீடு இருக்கக்கூடிய உயரம் மாதிரி உலகத்துல எங்க இருக்க கூடாது. நோக்கம் என்றைக்கு பெருமைக்கு வருகிறதோ அன்றைக்கே முடிந்து விட்டது, அவன் பாவியாகி விடுகிறான். அதே மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிறோம். எதுக்குங்க இடம் வாங்குறீங்க? காசு இருந்தா செலவாயிருதுங்க, ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல விலைக்கு போகுது, நாளைக்கு வேற ஒரு நல்ல விலைக்கு போகுது, அது பண்ணலாம், பண்ணிக்கீங்களா, தப்பு இல்ல. இல்லைங்க வேற எதுக்கு வாங்குறீங்க? அது எதுக்குன்னா, மச்சான் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வெறும் 8 ஏக்கரா தான் இருக்கான், நான் 1 ஏக்கரா கூட்டிட்டு வைங்க, எனக்கும் தனி கௌரவம். இவனாவது 8 ஏக்கரா, பிச்சைக்கார பையன் யாரு? பொதுமக்கள் பார்த்துட்டு அவனுக்கு 1 சென்ட் இடம் கூட இருக்காது, அவன் பேசுவான், இவருக்கு 8 ஏக்கராங்க, அவருக்கு 25 ஏக்கரா. இவன் வர்றது 2 வீலர் தான் வருவான், இவனுக்கு அந்த 2 வீலர் சைக்கிள்ல போற வக்கு இருக்காது, பேசுற பேச்சு 2 வீலர் தாங்க வரான், கார்ல வராருங்க இந்த பேர் வாங்குறதுக்கு. இப்படி இந்த நோக்கத்திற்காக இடம் வாங்குவானே, ஆனால் அவன் ஆடம்பரத்தில் அழிந்து விட்டான் என்பது பொருள். அதே மாதிரி இந்த இன்னொரு இடம் என்னன்னு சொன்னா, ஒரு பணத்தை சம்பாதிக்க கூடியவன், அதை சேமிக்க கூடியவன் எந்த அளவுல எவ்வளவு வேணாலும் சேர்த்தலாம், தப்பு கிடையாது. இருப்பது போதாது என்ற சிந்தனை தான் வரக்கூடாது. என்னதான் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனங்க, ஒரு 10,000 தான் கிடைக்குது அப்படிமா. இங்க இருக்கிறவன் அவனுக்கு 10,000, அங்க ஊருக்கு 1 லட்சம், அவன் என்ன சொல்லுவான்? என்னத்த சம்பாதிச்சு என்னத்தை கிழிச்சோம், வெறும் 10,000 தான். இதே 10,000 அங்க 1 லட்சம் இருக்குது. அவன் ஊர்ல வாழும் போது வெறும் 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது பரக்கத்தா இருந்தவன், இது 10,000 பரக்கத்துலங்கிறான். ஏன்? பேராசை. இந்த பேராசையை பொறுத்த வரைக்கும் காசு பண விஷயமாக இருந்தாலும், இந்த பதவி சேர்த்துற விஷயத்துல இருந்தாலும் சரி, சொத்து சேர்த்துற விஷயமா இருந்தாலும், இந்த 3 அளவுகோல் தாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய சீர்திருத்த பணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் தனி முத்திரை பதித்து வரும் ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் முரணாக முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட பல அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் இரையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகள், மாதந்தோறும் 100கணக்கான பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், உள்ளரங்கு நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தனி நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கிட இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. தமிழகமெங்கும் ஆடியோ வீடியோ சிடிக்கள், டிவிடிக்கள் மற்றும் பல நூல்கள் அடங்கிய இலவச நூலகங்கள், உலகமெங்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்க பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளின் மூலம் தினந்தோறும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ரமலான் மாதம் முழுவதும் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகள், தலைசிறந்த மார்க்க அறிஞர்களின் பலவித ஆக்கங்களுடன் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒப்பற்ற இதழ்களாக ஏகத்துவம் மற்றும் தீன்குல பெண்மணி ஆகிய மாத இதழ்கள் நாட்டு நடப்புகளை சமுதாய சிந்தனையுடன் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எடுத்து
எடுத்துரைக்க உணர்வு வார இதழ். இது மட்டுமல்லாது எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தேகங்களை போக்கிட தனி குழு, உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திட www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள். நபி வழியில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிட ஹஜ் பயிற்சி வகுப்புகள், மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை அடையாளம் காட்டுவதற்காக பல்வேறு விவாதங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கே சவாலாக இருக்கும் வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள். இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் சாதனை நிகழ்ச்சிகள், இலவச திருமண தகவல் திட்டங்கள் மற்றும் வரதட்சணையற்ற நபிவழி திருமணங்களை ஒருங்கிணைத்து நடத்த மணப்பந்தல்கள், குடும்ப பிரச்சனையை உடனடியாக தீர்த்திட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஷரியத் தீர்ப்பாயங்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகமெங்கும் தனி மர்க்கஸ் அமைத்து வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகள், நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடல்களில் பெருநாள் தொழுகைகள், பெருநாள் தினத்தன்று ஏழைகளை மகிழ்விக்க நோன்பு பெருநாளின் போது ஃபித்ரா எனும் தர்மத்தை திரட்டி தகுதியானவர்களிடம் ஒப்படைத்தல், ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி மூலம் இறைச்சி மற்றும் தோள்களை திரட்டி ஏழைகளுக்கு உதவுதல், மார்க்க அறிஞர்களை உருவாக்கிட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தௌஹீத் அடிப்படையிலான கம்ப்யூட்டர் மற்றும் தொழில் பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள், உலக கல்வியுடன் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக முதல் கட்டமாக அல் ஃபுர்கான் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், மாவட்டந்தோறும் தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள், பலதரப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் தடம் புரண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள். இப்பயிற்சி வகுப்புகளில் இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுவதுடன் கல்வி வழிகாட்டி பயிற்சியும் நடத்தப்படுகின்றன. தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்படும் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பாட நூல்கள், உணவு, தங்குமிடம், மருத்துவம் போன்ற அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 78274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. ஒன்று, சேர்த்துவதனுடைய நோக்கம் தவறா போயிடக்கூடாது. இரண்டாவது, போதும் என்ற மனதிலிருந்து அதை அவனை தள்ளிட்டு விட்டுறக்கூடாது, குழியில போட்டக்கூடாது. எது கொடுத்தாலும் 10லங்கிற பேராசை இருக்கு பாத்தீங்களா, அது வந்துடக்கூடாது. அது வந்தா அதோட செத்தான், அழிஞ்சு போயிருவான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தக்காசுர் என்ற அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொன்னான். அல்லாஹ்க்கு முத்தக்காசுர், காசு பணத்தை சேர்த்துகிற ஆசை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து உங்களை திசை திருப்பி நாசமாக்கி இருக்கிறது. அப்படி கவனக்குறைவை ஏற்படுத்தி விட்டது. அல்லாஹ் இதுதான் கண்டித்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்து உன் காசு பணம் உன்னை திசை திருப்ப கூடாது, உன்னுடைய குழந்தை குட்டி திசை திருப்ப கூடாது. அந்த பையனுக்கு வேலை வாங்கி தரணும், இந்த பையனுக்கு வேலை வாங்கி தரணும், அவனை படிக்க வைக்கணும், மக்களை சேர்த்தணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், என் பேக் பேலன்ஸ் என்ன எனக்கு தெரியல, என்னங்க தொழுகிற டைம் இருக்கு பேசுறானா, அதோட முடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். இவன் காசு பணம் இறை நினைவிலிருந்து இவனை தள்ளிவிடக் கூடாது. இவன் காசு பணம் இந்த உலகத்தில பெருமை அடித்து விடக் கூடாது, அப்படி வைக்க கூடாது. இவன் காசு பணம் போதும் என்ற அந்த குணத்திலிருந்து இவனை தள்ளிவிடக் கூடாது, திசை திருப்பி விடக் கூடாது, பத்தாதுங்கிற எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்தா சாகர வரைக்கும் இது மாறாது. ஏன், இதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. இது பேராசை என்பது பெருநஷ்டம் சொல்றோம்ல, அந்த பேராசை பிடிச்சவன் சவக்குழிக்கு போற வரைக்கும் திருந்த மாட்டாங்கிறது ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் சொன்னாராம், எந்த நாட்டுல அழகான கதை படிக்கிறவர்களுக்கு பரிசு தரேன்னு சொன்னாராம். ஒவ்வொருத்தன் கதையை தயார் பண்ணி படிச்சு காட்டிருக்கான், எடுபடல. ஒருத்தன் நல்ல கதையை, அவன் பேராசை பிடிச்சவன், இது எப்படியாவது பணம் கிடைக்குது, எப்படியாவது கஷ்டப்படட்டும் செய்வோம் அப்படின்னு. பணம் கிடைக்குது செய்வோம்ங்கிறது பிரச்சனை இல்ல,
எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறதான் பிரச்சனையே. இவன் என்ன பண்றான், நல்லபடியா செஞ்சு ஜெயிச்சுட்டான். அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, அவன் கேரக்டர் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆக பெரிய பேராசு பிடிச்சவனாச்சே, இவனுக்கு 10 மாடி கட்டணம் கொடுத்தா இன்னும் 10 மாடி கட்டணம் வேணும்னு சொல்றவனாச்சே, இவனுக்கு எல்லாம் சரியான பாடம் கற்பிடிக்கணும்னு சொல்லிட்டு, என் கோட்டைக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குதுப்பா, நீ எது வரைக்கும் போறையோ அது வரைக்கும் உனக்கு தான்டான். அப்பாடா சொன்னாரியா நம்ம மன்னர், நம்ம மன்னருடைய கோட்டையை விட நம்ம பெரிய கோட்டை கட்டணும்னு தெரியும் பிடிச்சு அந்த உணர்த்தி தாங்க முடியாம பின்னாடி போக ஆரம்பிச்சிடறான். எவ்வளவு யோசிச்சு பாக்குறான், நம்ம மெதுவா நடந்து போனோம்னா ஒரு ஏக்கரெல்லாம் முடிக்க முடியாது, ஓடி பாப்போம் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஒரு 20 சென்ட தாண்டிட்டான், முடியாத என்ன பண்றான், திரும்பி பாக்குறான், 20 சென்ட்டுக்கு அந்த பக்கம் தான் நம்ம கோட்டை இருக்குது, இவ்வளவு தூரம் நமக்கு தான், இருந்தாலும் இன்னி நமக்கு இருக்கிற எனர்ஜியை வச்சு கொஞ்சம் நடந்து பார்ப்போம், அதுல ஒரு 5 சென்ட் தேராதா, நடந்து பாக்குறான், நடந்தா 5 சென்ட் கூடிருச்சு, 25 சென்ட். எதுக்கு நம்ம நடந்து இன்னும் நடக்க முடியாது, எதுக்கு நடக்க முடியாட்டி என்ன, கொஞ்சம் தவழ்ந்து குழந்தை மாதிரி தவழ்ந்தாவது போய் ஒரு 2 சென்ட் பிடிப்போமே அப்படின்னு தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். 2 சென்ட் 27 சென்ட் கிடைச்சிருச்சு. சரி 2 சென்ட் கிடைச்சது, இன்னும் ஒரு 3 ரவுண்டு பண்ணலாம், தவள முடியாது, உருண்டு போயாவது இன்னும் 2-3 சென்ட பிடிக்கலான்ட்டு உருள ஆரம்பிக்கிறான். உருண்டு 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 ஒரு குழியில போய் தொப்புன்னு விழுந்துட்டான். அவன் எனர்ஜி தாங்கல, செத்தே போயிட்டான். அவன் கரெக்டா அந்த மன்னர் அந்த இடத்தை பார்த்து எப்படி இங்கதான் சாவ வருவான்னு குழியை தோண்டி தயாரா வச்சிருக்கான். இப்ப அவனுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சது தெரியுமா, 27 சென்ட் கிடைக்கல, 25 கிடைக்கல, 5 கூட கிடைக்கல, எவ்வளவு கிடைச்சது, 6 அடி குழி தான் கிடைச்சது. எதுவுமே நிரந்தரம் இல்லாம போயிருச்சு. இப்படி பேராசை பிடித்தவனாக இருந்தால் பெருநஷ்டம் அடைவான் என்பது இது ஒரு சாதாரண பழமொழி நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் அந்த ஆசை உங்களை விடாது. அப்ப ஆடம்பர உலகள அழிவுன்னு சொன்னா பெருமைக்கு ஒருவன் இந்த காசை சம்பாதிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அதே போல இந்த சேர்த்து வைக்கக்கூடியவன் போதும் என்ற சிந்தனை இல்லாதவனாக சேர்த்து வைக்க கூடாது. நமக்கு கிடைப்பதை விட நம்ம கீழ்நிலையில் உள்ளவனுக்கு குறைவாக கிடைக்கிறது, அவனை விட அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கிறான் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக சேர்த்து வைக்கணும். அதே போல இந்த சேர்த்து வைக்கக்கூடியவனுடைய இன்னொரு அளவுகோல் தவறான முறையில் சேர்த்து வைக்க கூடாது. ஏமாத்தி கொள்ளையடிச்சு திருடி அடுத்தவங்களுக்கு மோசடி பண்ணி கள்ளத்தனமான முறையில் எப்படி எல்லாம் பிசினஸ் இருக்குதோ, எப்படி எல்லாம் உழைப்பு இருக்குதோ, எப்படி எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்த முடியுமோ அந்த மாதிரியான சம்பாத்தியத்தில் இவன் எந்த வகையிலையும் சொத்து சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துலதான் இந்த மனிதன் ஆடம்பரத்துல விழக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய உலகத்தை நமக்கு கொடுத்து அதுல எல்லா வகையான வசதி வாய்ப்புகளை கொடுத்து நீ இதில் எப்படி வாழ்கிறாய், சொத்து சேர்க்கிறாய், உன்னுடைய வசதிக்கு சேர்க்கிறாயா, பெருமை அடிக்க சேர்க்கிறாயா சோதிக்க பார்க்கிறான். அந்த சோதனை நாம் ஜெயிக்க வேண்டும். சொத்து சேர்க்கிற இடத்தில் நீ நல்ல ஹலாலான முறையில் சம்பாதித்து சேர்க்கிறாயா அல்லது தீய வழியிலே சேர்க்கிறாயா சோதித்து பார்க்கிறான். சொத்து சேர்க்கிற இடத்தில் இது போதும் என்ற சிந்தனையோடு சேர்க்கிறாயா, பத்தாது என்ற புத்தியிலேயே பேராசைப்பட்டு சேர்க்கிறாயா என்று சோதித்து பார்ப்பான். இந்த 3 இடத்தில் நாம ஜெயிச்சு ஆகணும். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது இந்த உலகமும் சரி பெண்களும் சரி நம்ம பாவமான காரியத்துல வரம்பு மீறிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இதை ஒரு சோதனை களமாக நமக்கு அமைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப அழகான முறையில் சொன்னாங்க. யார் இந்த சோதனை களத்துல ஜெயிச்சு உலக ஆசாபாசத்தை தப்பான வழியில சம்பாதிப்பதற்கும் இதை பெருமைக்காக சம்பாதிப்பதற்கும் போதும் என்ற மனம் இல்லாமல் பேராசி பிடித்து வாழ்வதற்கும் யார் இந்த உலகத்தை அடிமைப்பட்டு போறானோ அவனுக்கு நரகம் என்பதாகவும், யார் இந்த உலக ஆசாபாசத்தை வெறுக்கிறானோ ஆடம்பரத்தை புறந்தள்ள ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ங்கற ஹதீஸ் நூல்ல 5049 ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, வெறுப்பின் மூலமாகத்தான் சொர்க்கம் அப்படியே பூட்டப்பட்டிருக்கிறது. வெறுப்பின் மூலமா பூட்டப்பட்டிருக்குன்னா என்ன, உலகத்தில் நாம் காட்டுகிற வெறுப்பு, தவறான வழியில் சம்பாதிக்கும் விஷயத்தில் நாம் காட்டுகிற வெறுப்பு, விபச்சாரம் என்ற மானங்கெட்ட காரியத்தில் நாம் காட்டுகிற வெறுப்பு, இந்த உலகத்தில் பெருமை அடிக்கக்கூடியவர்களை விட்டு நாம் காட்டுகிற வெறுப்பு, இந்த வெறுப்புகள் மூலமாகத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே போல ஆசையின் மூலமாகத்தான், ஆசைகளின் மூலமாகத்தான் நரகம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தின் மீது உள்ள ஆசை, தவறான வழியிலே பெண்களை அடையக்கூடிய ஆசை,
நரக படுகொலிலே தள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்? இந்த தவறான வழியில இதை சேர்க்கிறதுல இருந்து, தவறான வழியில இதுக்கு அடிமைப்பட்டு போறதுல இருந்து நாம் வாழ வேண்டும். ஒரு சிறைச்சாலை மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை தான். சிறைச்சாலைனா என்ன? அது எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டு அவனை ஓரங்கட்டி அப்படியே ஒடுக்கி வைக்கிற அந்த சிறைச்சாலை அல்ல. எதை செய்தாலும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு செய்ய வேண்டுமே அந்த சிறைச்சாலை. சம்பாதிக்கலாம், ஒரு எல்லை இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் சரியா இருக்க வேண்டும், அதனுடைய அந்த ஹலால் ஹராம் பார்த்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு எல்லை. ஒரு பெண்ணை அடைகிறான், திருமணம் என்ற ஒரு நல்ல முறையில் அடைய வேண்டும் என்கிற எல்லை. ஒரு எல்லையோடு இருக்கிற இந்த உலகம் சிறைச்சாலை. இந்த காபிர்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? நமக்கு என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதான் சொர்க்கம். அதை காபிர்களுக்கு செய்யலாம். அவர்கள் எப்படிப்பட்ட தவறான காரியத்தில் ஈடுபடலாம், மது போதையிலே மூழ்கி சாகலாம். அவர்களுக்கு, கொள்கையற்றவர்களுக்கு தேவையா இதெல்லாம்? இல்லை. யார் இந்த உலகம் தேவையில்லை, நமக்கு மறு உலகம் நிரந்தரம் என்பதை சிந்திக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் ஒரு வரம்புக்கு உட்படுத்தான் வாழ வேண்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான இந்த துன்யாவை பற்றி சொன்ன உதாரணம் முஸ்னத் அஹ்மதுங்கிற ஹதீஸ்ல 6560 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த உலக ஆசாபாசம் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று. எப்படி ஒரு அலங்கார கடையில, ஒரு துணி கடையில ஒரு ஆண் நின்றால் அதிகமான பெண்களை சந்திக்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டு அங்கே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக போராடி அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி சைத்தான் இடத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை வருதோ, அது மாதிரி அதை விட அதிகமாக இந்த உலக ஆசாபாசம் என்பது ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு நிமிட பொழுதுகளிலும் ஆடம்பர உலகத்திலிருந்து நாம் அப்படி ஒதுங்க வேண்டிய எளிமை வாழ்க்கையின் பக்கம் ஒதுங்க வேண்டிய, பணிவுமிக்க வாழ்க்கையின் பக்கம் ஒதுங்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகை முடிந்த உடனே, கடமையான தொழுகை முடிந்த உடனேயே ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவுல இதை சேர்த்து சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா. இறைவா, இந்த உலகத்திலே ஏற்படுகிற குழப்பங்கள், இந்த உலகத்தினுடைய அனாச்சாரங்கள், ஆடம்பரங்கள், அதிலிருந்தெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனக்காக தொழுகிறேன், உனக்காக நோன்பு வைக்கிறேன், உனக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறேன். உலகம் என்று வரும்பொழுது, காசு என்று வரும்பொழுது கள்ளப்பயலாக மாறிவிடக் கூடாது. கடன் வாங்கி ஏமாத்துகிற மோசடிக்காரனாக மாறிவிடக் கூடாது. இவன் என்ன செய்துவிட முடியும் என்ற ஏமாத்துக்காரனாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே இருக்கிற ஆடம்பரத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, சீரழிவிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த பாதுகாவலை தேடுவார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 2822 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பாதுகாவலை தேடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்றால், ஒரு நாள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டு மன்னர், உலகத்திற்கெல்லாம் ஒரு தூதர். அப்படிப்பட்ட மூமின்களுடைய உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலில் முள்படிந்தாலும் அதை பிடுங்குவதற்கு உயிரை கொடுக்கக்கூடிய சஹாபாக்களை கொண்டவர்கள். அந்த தூதர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முதுகுப்புறத்தை பார்க்கிற அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிதாபப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஈச்சங்கையினுடைய அந்த கயிற்றினுடைய கட்டிலே தூங்கி தூங்கி உங்களுடைய முதுகெல்லாம் ஒரு வடுவாக இருக்கிறதே, காயமாக இருக்கிறதே. நீங்கள் சொன்னால் குறைசிகள் போடக்கூடிய போர்வைகளை கொண்டு வந்து தருவோமா இல்லையா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே வாங்குற வசதி இல்லை. அவர்கள் நினைத்தால் வாங்கலாம். எப்படி? பைத்துல் மால்ல கைய வச்சு காசை பிடுங்கி இருக்கிற சொத்து, சேகரிக்கப்பட்ட சொத்தை வித்து ஏமாத்தி செய்யலாம். ஆனால் ஒரு நாட்டை ஆள்பவன், அவனிடத்தில் காட்டப்படுகிற எளிமை, அந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா மக்களிடத்திலும் அந்த எளிமை தொடர வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை உண்டாக்கின அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மானவ துன்யா, என்னப்பா எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம்? என்னவோ பெரிய போர் வதறங்கிறீங்க, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்லா கது இஸ்தவல்ல ரஜுலுன் ராக்கிபுன், ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவன் ஒரு மரத்துக்கடியிலே போய் நிழலாடுகிறான், அங்கே போய் ராகத்து பெறுகிறான், சும்மா தரக்கா, பிறகு மீண்டும் பிரயாணத்தை தொடர்கிறான், அதை விட்டு விடுகிறான். அந்த கொஞ்ச நேரம் நிழல் பெற்றான், அதான் துன்யா. இந்த கொஞ்ச நேரம் நிழல் பெறுகிற அளவிற்கு இருக்கிற
இந்த துன்யாவில் இருக்கும்போது எனக்கு மத்த போர்வை வேணுமா, மத்த ஆடைகள் வேணுமா? என்ன நினைக்கிறார்கள்? நம் நாட்டு மன்னராக இருந்தாலும் கூட நமக்கு இருக்கிற செல்வாக்கில் பொதுமக்கள் கொடுக்கிற இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நமக்கு கோட்டை கட்டலாம், பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கலாம். நாம் உத்தரவிட்டால் இந்த நாடு நமக்கு கீழே அடிபணியக்கூடிய அந்தஸ்திலும் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய அந்த கைத்துக்கட்டளை மாற்றாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தியிருக்கிறார்கள் என்றால் உலக ஆடம்பரத்தினுடைய வெறுப்பு, அதன் மீது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டிய வெறுப்பு இப்படி வேலை செய்ய வைக்கிறது. இந்த சஹாபிட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லி இருந்தால் அந்த சஹாபாக்கள் எப்படி உருவாயிருக்காங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி அந்த உத்தம தோழர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? தோழர்களுக்கென்றே ஒரு கவிதையை சொல்வார்கள். கிழிந்த ஆடையிலும் கூட தன்மானம் காத்து நாகரீகம் கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே ஒவ்வொரு நபி தோழரும் அவருக்கு முடிந்த அளவிற்கு அந்த மஸ்ஜித் நபவியை கட்ட வேண்டும் என்பதற்காக செங்கலை தூக்குகிறார்கள். ஒரு சஹாபி ஒரு செங்கலை தூக்குகிறார், இன்னொருத்தர் உமர் அவர்கள் 2 தூக்குகிறார்கள். இப்படி எல்லாரும் தூக்கி கட்டுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஈஷல் இல்லா ஈஷல் ஆகிரா, இறைவா மறுமை வாழ்க்கையை தவிர இந்த உலக வாழ்க்கை எதுவுமே கிடையாது, அதை எதிர்பார்த்தானே இவர்கள் வந்தார்கள். ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரின வல் அன்சார், இந்த ஹிஜ்ரத் செய்த வந்தவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளுக்கும் பாவ மன்னிப்பு கொடு இறைவா என்று அந்த எளிமையான வாழ்க்கைக்காக இவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் சஹீஹுல் புகாரியில இதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு பாருங்க, 3797 ஆயிசுல வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழ்நிலையை பார்க்கறாங்க. எப்படிப்பட்ட தோழர்கள், எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு பெரிய கோத்திரம், எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய வீடு, ஆடம்பர வாழ்க்கை, அதையெல்லாம் விட்டு விட்டு மக்காவிலிருந்து இந்த தூதர் சொன்னார்னு பின்னாடி வந்தார்களே, அவர்கள் எதை நோக்கி வந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிக் கொடுத்த உதாரணத்தை நோக்கி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடைகாத்து தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு சொல்வார்கள். எப்படி சொன்னார்கள்? அந்த மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகாபு கௌசின் ஃபில் ஜன்னah கைர் மிம்மா தத்லு ஷம்சு வ மா தக்ருபு. சஹீஹுல் புகாரியில 2793 ஆயிசுல வருகிற ஒரு ஹதீஸ். இந்த சொர்க்கத்திலே இருக்கிற ஒரு வில், அந்த வில்லிலே கட்டப்படுகிற ஒரு நூல் இருக்கிறதே, அந்த நூல் என்பது சொர்க்கத்திலே இருக்கிற அந்த ஒரு சாட்டை நூல் இருக்கிறதா இல்லையா, அந்த நூல் இந்த உலகத்தில் சூரியன் எங்கே உதிக்கிறதோ அங்கிருந்து எங்கே மறைகிறதோ அது வரைக்கும், அதாவது பூமி சுத்துகிற அத்தனை பகுதி, அதை விட சிறந்தது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடைய உடை, நம்முடைய ஆபரணங்கள், நம்முடைய அலங்கார பொருட்கள், நம்முடைய வாகனங்கள், நாம் கட்டிய வீடுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் சர்வ நாசமாகி போய்விடும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற, கொடுக்கவிருக்கிற, அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்திலே கிடைக்கிற ஒரு சாட்டை உலகத்தை விட சிறந்தது என்று சொல்லிக் கொடுத்த உதாரணங்கள் மூலமாக பக்குவப்படுத்தப்பட்ட அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? வந்தார்கள், தன்னுடைய மக்கமா நகரத்திலிருந்து வந்தார்கள். இந்த உலகம் தேவையில்லை, இந்த நாடு தேவையில்லை, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்கு எதையும் இழக்க தயார் என்று வந்தார்கள். மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? என் சொத்திலே உனக்கு சரிபாதி தருகிறேன், என் தோட்டத்தில் சரிபாதி தருகிறேன் என்று முன்ன பின்ன தெரியாத, பழகாத, கூட பிறக்காத, சொந்தம் இல்லாத, பந்தம் இல்லாத, உறவுக்காரன் இல்லாதவரெல்லாம் ஒரு தோழர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு, இந்த தோழர் உனக்கு சகோதரர் என்று சொல்லப்பட்ட உடனேயே சொத்தில் பாதி என்று தருகிறானே. சொந்த அண்ணனுக்கே ஏமாத்திர வஞ்சம் வைக்கிற காலம் இது. அன்னைக்கு முன்ன பின்ன தெரியாதவனுக்கே சொத்த பாதி எழுதின காலம் அது. எப்படி? அதான் சஹாபாக்கள். அந்த சஹாபியை பார்த்த வாழ்க்கை பின்னாடி வந்த மக்கள் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அது அதை விட பரிசுத்தமா இருந்துச்சு. சஹாபாக்கள் எதை தியாகம் செய்து வந்தார்களோ அந்த எளிமையான வாழ்க்கையை பார்த்தவர்கள் தாபியின்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி? இதே எளிமை, உலகத்தினுடைய அடிமை இல்லாம, ஆடம்பரத்தை எதிர்பார்க்கி ஓடாம, அதுல பெருமையை பாராட்டாம, அதை எதிர்பார்த்து வாழாம, அதற்காக அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தன்னை திசை திருப்பி விடாம, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாம இப்படி போவார்களே, அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் போகவே இல்லை. எப்படி? இன்னைக்கு ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா உயர்வை நோக்கி சம்பாதிக்கிறான், பெருமைக்காக சம்பாதிக்கிறான், அல்லது போதும் என்ற மனம் இல்லாமல் சம்பாதிக்கிறான்,
அல்லது தன் குடும்பத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டும், ஒரு வசதி தேவை என்பதற்கு சம்பாதிக்கிறான். இது பிரச்சனை இல்லை, மார்க்கத்துல கூடும். தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய சந்ததிகள் நிம்மதியாக வாழ்வதற்கும் சேர்த்துவது, அதற்கு நாம் படுகிற கஷ்டங்கள் பரவாயில்ல. சில பேர் என்ன செய்யறாங்க, 15 வருடங்கள் 20 வருடம் தொடர்ச்சி இங்கேயா. ஏன்? அவனுக்கு அந்த சிந்தனை அல்ல. தன் மனைவியோடு அவன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய கடமையை தூக்கி எறிந்தாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தோம் என்பதனுடைய சிந்தனைக்கு வந்து விடுகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த கடமையெல்லாம் விடுகிறான். அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து தவறி விட்டவனாக வாழ்கிறான். அப்ப என்ன வரணும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து தடம் புரளாம நம்ம வசதிக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் என்று நாம் செய்வோமே ஆனால் அதை அல்லாஹ் நேசிக்கிறான், அதை அல்லாஹ் விரும்புகிறான். இது அல்லாம இதுல ஒண்ணு விடுபட்டு வரம் மீறி எதை செஞ்சாலும் அதை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. அது பாவியா போயிரும். அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த நிலையிலிருந்து நம்மளை மாற்றணும். அதனாலதான் அந்த நபித்தோழர்கள் எங்க ஆடம்பர வாழ்க்கையில கொஞ்சம் காலை எடுத்து வச்சா கழுத்து வரைக்கும் இழுத்து உள்ள போட்டுருமேன்னு பயந்துதான் எல்லாத்தையும் எதிர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நடக்கிறது. அந்த ஆட்சி கட்டில் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஹிம்ஸ் என்ற பகுதிக்கு சயீத் பின் ஆமிர் என்ற ஒரு தாபீனை, அதாவது சஹாபி காலத்தில் வாழ்பவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காதவர்கள், தாபீன்கள், சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்பவர்கள். இந்த தாபீன் என்ன செய்யறாருன்னா அந்த ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு போடுறாங்க, நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும் பட்சத்துல அவரு கொஞ்சம் ஆட்சி செய்யறாரு. அவருக்கு கடுமையான குற்றச்சாட்டு வருது. அந்த ஊருக்கு உமர் எல்லாம் போறாங்க. அவருடைய பழக்கம் என்னன்னா, நம்முடைய நாடு ரொம்ப நீதியா நேர்மையா நடக்கணும், நம்ம நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பொறுப்பாளர்கள் நல்லா இருக்கிறாங்களா, ஒவ்வொரு பகுதியும் விசாரிச்சு நீங்க கரெக்டா செய்யறீங்களா, பணி செய்யறீங்களா, போயிட்டு இருக்குதா, எப்படி விடுபட்டு இருக்குதா, அந்த பொறுப்புள்ள மக்கள்கிட்ட என்ன அவர் கரெக்டா உங்களுக்கு பணி செய்யறாரு, அந்த குற்றச்சாட்டு இருக்குதா என்பதை கரெக்டா விசாரிக்கிறாங்க. அது மாதிரி ஹிம்ஸ்ங்கிற பகுதிக்கு போறாங்க. அந்த பகுதிக்கு போன உடனேயே அந்த மக்கள் மாதா தஷ்கவ் அன் சயீத் பின் ஆமீர் கேட்கிறார், உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சயீத் பின் ஆமீர் சம்பந்தமாக ஏதாவது குற்றச்சாட்டு சொல்றீங்களா, இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உன்ன நஷ்கு அலைஹி அர்பஅன், ஒரு 4 குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. ஆனா 4 குற்றச்சாட்டையும் பாருங்க, அது சின்னதுதான், பெரிய பூதகரமா அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றத எப்படி சொல்றாங்கன்னா, லா யஹ்ருஜு இலைனா ஹத்தா தஆல நஹார், அவர் ஆள் வந்து காலங்காத்தால் நேரத்துல எல்லாம் வரது கிடையாது. வந்தா கொஞ்சம் வெயில அடிச்சு ஒரு மதிய மாதிரி அந்த மாதிரி நேரத்துலதான் மக்கள் பகுதியிலேயே வராங்க, வந்து எங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. வந்தா நேரத்துல வரணும், அந்த நேரத்துல வருகிற பழக்கம் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. 2வது என்ன குற்றச்சாட்டுனா, லா யஹ்ருஜு இலைனா பில் லைல் அஹதன், நைட்ல அவரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. வெளியே பகல்ல வேணா வந்துட்டு போறாரு, நைட்ல ஆளை காணும், எங்க போறான்னு தெரியல. நைட்ல அவர் இருக்கிறதே கிடையாது, யாரு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். லா யுஜிபு அஹதன், ஒருத்தருக்கு பதில் சொல்ல மாட்டாரு. இது ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டா, மாசத்துல ஒரு நாள் ஊர்லயே இல்ல, எங்க போறான்னு தெரியல, ஊர்ல இருக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க. 4வது குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, எகுதுலுஹு முதுகத்தன், சில நேரத்துல மயக்கமட்டு விழுந்துறாரு, அடிக்கடி மயக்கமட்டு விழுகிறார். இவர் யாரு பொறுப்பாளி, இப்படியா இருக்கணும், தொப்பு தொப்புன்னு விழுந்தா என்ன பண்றது, இவரை தூக்குறதுக்கே நாங்க போராடுற மாதிரி இருக்குது, அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனேயே சயீத் பின் ஆமீரை கூப்பிட்டு, இது எப்படி ஒரு ஆள் இல்லாத நேரத்துல அப்படியா போல, நீ நிர்வாக தேவையில்லை போ அப்படி தள்ளி விடல, கூப்பிட்டு உன் சம்பந்தமா 4 குற்றச்சாட்டை சொன்னாங்களே, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒன்னு அவர் வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த நேரத்தில் நான் சொல்லுகிற பதில்ல அவசரப்பட்டு விடக்கூடாது, பொய் பேசிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவனாக. பாருங்க, அந்த நேரத்தில் குற்றச்சாட்டை ஒத்துக்கிறோம்னா கேவலம் தானே, குற்றச்சாட்டை மறுத்தோம்னா பெருமை. அது பொய்ங்க, அவன் சொன்னா நம்பிடுவீங்களா அப்படின்னா போதும், ஆள் பெரிய ஆள் போல இருக்கு, பொய் சொல்றாங்க, அவர் மேல ஒரு குறை கிடையாதுங்க அப்படிங்கிற பெருமை அடிபட்டு போகும். எப்போ தப்புதான், இனிமேல் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன், இல்ல இது சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா வேற நிர்வாகி தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது என்னது, பணிவு இல்லையா? அந்த உயர்ந்த அந்தஸ்தை எதிர்பார்க்காத சயீத் பின் ஆமீர் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த நேரத்தில் நான் என் சொந்த கருத்தை சொல்கிறேன், பொய் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி சொல்கிறேன். முதலாவதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள், நான் காலை பொழுதில் ரொம்ப லேட்டா வருகிறேன் என்று சொன்னார்கள். என்ன காரணம்னு கேட்டா, அதாவது எனக்கு இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது, லா யுஜீபு அன் ஸிக்ரிஹி, அது சொல்றதுக்கு நான் விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன், என்னுடைய மனைவி கண் பார்வை தெரியாதவர்கள், லைசலி காதிமுன், எனக்குன்னு சொல்லி எந்த ஒரு வேலைக்காரன் கிடையாது, மன்னருக்கு ஒரு ஊரினுடைய ஆளுநருக்கு
ஒரு மொத்த யுஏஇ கவனிக்கணும்னா அதுல ஷார்ஜா ஒரு பகுதி தானே, அபுதாபி ஒரு பகுதி தானே. அது மாதிரி இவருக்கு என்னன்னா ஹிம்ஸுங்க ஒரு பகுதி. அப்ப ஹிம்ஸ் வாசிக்கு தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆளை போடுறதுக்கு வசதி இல்லை. என்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனும் கிடையாது, என் மனைவி வேலை கண் பார்வை தெரியாதவளா இருக்கிறாள். அப்ப நானே அஹசுபு ஹுசுபத்தன், நானே ரொட்டி தயாரித்து நானே உண்டாக்கி என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு தாமதமாகத்தானே செய்யும். இதனுடைய இயல்பு வாழ்க்கை இதுதானே, இது ஒரு குற்றச்சாட்டா, இதுக்கு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க ரெண்டாவது நைட்ல எல்லாம் வரதில்லைங்கிறாங்களே, அது என்ன? உண்மைதான், அதெல்லாம் வந்து நான் பொய்யில் மறுக்கலாம் முடியாது. பகலெல்லாம் இந்த மக்களோடு கழித்து விடுகிறேன், இரவெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் கழிக்க வேண்டும் அல்லவா, அதனால் நான் இரவிலே சென்று விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, திருமதிங்கிற ஹதீஸ்ல வருது, என்ன சொன்னாங்க? அப்சு சலாம், சலாத்தை பரப்புங்க. வஅதீமு துஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். வஸில் அர்ஹாம், உறவினர்களை நெருங்கி வாழுங்கள். வஸல்லு வன்னாசு பின்னியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள். இந்த இரவுல தொழுகிறது அது ஒரு சிறப்பான காரியம், அரிதான காரியம், கடமை அல்ல, விரும்பினா தொழுகலாம். அப்படி செய்யுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சுவனத்தில் எளிமையாக இலகுவாக சென்று விடுவீர்கள். சுவனம் செல்ல எளிய வழியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த 4 அம்சத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க? நைட்டு தொழுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை அப்படி பிடிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க நைட்டு, அதே மாதிரி இவருடைய வாழ்க்கைய இரவெல்லாம் நான் இறைவனுக்கு கழிக்கின்றேன், அதனால நான் வெளியே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக, மாசத்துல ஒரு நாள் நான் ஊர்லயே இருக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தை சொல்றதுக்கு நான் வெக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் நான் சொல்லித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. லைசலி ஹாதிமுன், எனக்கு என்ற ஒரு வேலைக்காரன் யாரும் கிடையாது. எகுசிலு தௌபின், ஆடையை துவைப்பதற்கு ஒருத்தனும் கிடையாது. அதனால எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆடை தான். லாம் பத்தில லகு, அந்த ஆடைக்கு மாற்று ஆடையாக ஒரு ஆடையும் கிடையாது. கலட்டினா அவ்வளவு அம்மனம் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்னைக்கு மிஸ்கீனு கூட அந்த நிலை இல்லை. இன்னைக்கு அவனுக்கே 4 ஆடை இருக்கும். இவருடைய நிலை அன்னைக்கு ஒரு ஆடை தான். மாற்று ஆடை இல்லாத நேரத்துல ஒரு மாதத்துல ஒரு நாள், ஏன்னா இருக்கிற ஆடையை வச்சுட்டு வாரத்துல போறதுக்கு முடியாது, அந்த பாலைவனம் ஊரு. அதனால அங்கிருந்து ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு போய், யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய் ரகசியமா இருந்து நான் குளித்து என் ஆடையை துவைத்து ஒரு ஓரத்தில் வைத்து ஒரு பகுதியில் ஒளிந்து கொண்டு ஆடை காய்ந்த பிறகு நான் எடுத்து அணிந்து வருவதற்கு ஒரு நாள் தேவைப்படுது அப்படிங்கிறார். சரி, அடிக்கடி மயக்கம் போடுற அளவுக்கு வீக்னஸா இருக்கிறீங்களே, என்ன செய்தி அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னு சொன்னா, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே மதீனாவிலே சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பே ஹுபைபுல் அம்சாரி என்று சொல்லக்கூடிய ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன காரணத்திற்காக மக்காவிலே அவர்கள் பிடித்து செல்லப்பட்டு தூக்கு மேடையில ஏற்றப்படுகிறார்கள். ஏற்றப்படுகிற அந்த நேரத்திலும் கூட, அப்பொழுது இன்னி முஷ்ரிக்குன், நான் முஷ்ரிக்காக இருந்தேன், மூமினாக இல்லை. லா யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்ளல. வல ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நான் நம்பல. ஆனால் ஹுபைபுக்காக வேண்டி வாதாடக்கூடிய இடத்தில் தான் நான் இருந்தேன். அப்பொழுது நான் நினைத்திருந்தால் ஹுபைபை விட்டுருங்கன்னு கெஞ்சியாவது அவரை இழுத்துட்டு வர முடியும். அப்ப அந்த நேரத்தில் நான் சும்மா இருந்தனாலதான் ஹுபைப் அவர்கள் தூக்குல ஏற்றப்பட்டார்களே. அப்ப என் கண் முன்னால் என்னுடைய இந்த இஸ்லாமிய சகோதரன் தூக்கில் ஏற்றப்பட்ட சம்பவத்தை நான் நினைக்கும் பொழுதெல்லாம், இதற்காக அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, நாளை மறுமையிலே இந்த ஒரு காரணத்திற்காக என்னை நரகத்திலே தள்ளி விடுவானோ என்ற ஒரு காரணம்தான். அடிக்கடி இதை நினைக்கும் பொழுது என்னையே தாங்க முடியாமல் என்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு நான் விழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை ஹில்லியத்துல் அவுலியா என்ற, அவுலியானு கதை கப்சா நினைச்சக்கூடாது, ஹில்லியத்துல் அவுலியா என்ற ஒரு ஆதாரப்பூர்வமான அந்த வரலாற்று தொகுப்பு நூல். அதுல 1ஆம் பாகத்துல 246வது பக்கத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தோழர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய முன்மாதிரியை பார்த்து உருவாக்கப்பட்ட தோழர்களை பார்த்து இந்த தோழர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆடம்பரம் என்பது எந்த நேரத்திலும் நம்மிடமிருந்து பறிபோகக்கூடியது என்பதை மிக தெளிவாக விளங்கியவர்கள் அந்த தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகாக சொன்னான், தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமையினுடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வீடு என்பது, சொர்க்கம் என்பது, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் யார் பெருமையும் பதவியும் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். வலா ஃபசாதன், இந்த உலகத்தில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த மறுமையினுடைய வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறோம்.
வல் ஆகிபத்து லில் முத்தகீன், கடைசி முடிவு, இறுதி முடிவு அது நல்ல முடிவாக முத்தகீன்களுக்கு, இறை அச்சமுடையவர்களுக்கு தான் இருக்கும் என்பதாக சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்தில் 83ஆம் ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அளவிற்கு இந்த இறைவசனத்தினுடைய ஆழமான அந்த பதிவுதான் இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுவீர்கள் என்ற இறைவசனம் தான் இவர்களை பக்குவப்படுத்தி உலக ஆடம்பரத்தை வெறுக்க செய்தது. எப்படிப்பட்ட வெறுப்பை பார்த்தீர்களா? அந்த தோழர்கள் கொஞ்சம் கூட உலக ஆசாபாசத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லையே. அதற்காக பாவம் செய்தார்களா? விபச்சாரத்திலே மூழ்கி விட்டார்களா? தடம் புரண்டார்களா? ஆனால் எப்பொழுது அப்படி இருந்தவர்கள் ஒரு காலத்தில், அட பழக்கப்பட்டவன் வேணும்னா கஷ்டம் தானே, ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர்கள், நரகத்தினுடைய விளிம்பில நின்று விழுந்தால் நரகம் என்ற அளவிற்கு வாழ்ந்தவர்கள் அத்தனை காரியங்களையும் வெறுத்து வந்தார்களே. என்ன காரணம்? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று நம்பினார்கள். யோசித்து பார், நம்ம நினைக்கிறோம், நாம் சேர்த்துற சொத்தா இருந்தாலும் சரி, நம்ம பண்ண நம்முடைய வாழ்க்கை முறைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய சம்பாதிப்பா இருந்தாலும் சரி, நம்முடைய உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, திடீரென்று நின்று கொண்டிருக்கும் போதோ, அமர்ந்து கொண்டிருக்கும் போதோ, தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ, அல்லது பேசிக் கொண்டிருக்கும் போதோ, சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதோ திடீரென்று உயிர் தொண்டைக்குழியை அடைந்தால் அந்த நேரத்தில் நம்மோடு வந்து நிற்பது காசா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம் நம்முடைய உடல் நறுமணத்தோடு கமகம என்று பார்ப்பவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கை, பார்ப்பவர்களுக்கு அந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இணைகிற இந்த உடல், தன் குழந்தையை எடுத்து அப்படியே கட்டி தழுவி முத்தமிடக்கூடிய இந்த உடல், இந்த உடலுக்கு ஒட்டி வருகிற ஆடைகள் எல்லாம், இந்த உடலிலே இருக்கின்ற உயிர் அப்படியே பிரிந்து விட்டால் அத்தனையும் வெறுக்கத்தக்கதாக, தன்னை பெற்றெடுத்த தகப்பனாரும் கூட என்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளை இறந்திருக்கிறான், அவன் என்னோடு விட்டு விடுங்கள் என்று சொன்னாரா? குழியிலே தள்ளி விடுவார். என் தகப்பனார் இருக்கட்டும், இங்கேதான் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பானா? தூக்கி எறிந்து விடுவான். ஏனென்றால் அது புழுக்களுக்குரிய தீனியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட இந்த உயிர் என்றைக்கும் போய்விடலாம். அதுவரைக்கும் இருக்கிற இந்த உலகம் நம்மோடு உறுதியற்று போய் ஒட்டுறவு இல்லாமல் போய்விடுமே. அதற்கு பிறகு வருகின்ற வாழ்க்கை என்ன? அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான சொத்து. அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, தொழுகல, நோம்பிக்கல, அல்லாஹ் நம்பல, சரியா வாழல, ஆனால் சம்பாதித்து வைத்திருக்கிறோம், கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். மறுமை என்று வருகிறது, அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறோம், கேள்வி கேட்கப்படுகிறது, பதில் சொல்கிற நேரத்தில் இறைவா நான் ஒரு பெரிய தங்க மலையே கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னார்கள். முஸ்னத் அஹமதுல 13024 ஹதீஸ்ல பார்க்கிறோம், சொர்க்கவாசி ஒருவர் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அல்லாஹ் விசாரிப்பானாம், சொர்க்கவாசியே ஏதாவது தேவைப்படுகிறதா, சொர்க்கம் உனக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கைரு மன்சிலி, ரொம்ப அழகாக இருக்கிறது. அல்லாஹ் இறைவா இந்த உலகத்திலிருந்து என்னை காப்பாற்றி உன்னை வணங்க செய்து என்னை நரகத்திலிருந்து எங்கள் முகத்தை திருப்பி சொர்க்கத்தில் நுழைவித்ததை விட வேற எங்களுக்கு ஏதாவது தேவையா? எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களாம். அப்படியா, நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் உள்ள அனுப்புவானாம். நரகவாசி ஒருத்தனை கூப்பிட்டு, கைஃப மன்சிலத், உன்னுடைய தங்குமிடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அப்படி உள்ள போயிட்டு தான் வந்திருப்பான். உலகத்துல நிம்மதியாக வாழ்ந்தவன், ஏசி அறைகளிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவன், எந்த நேரத்திலும் கூட தன் கால் பாதம் தரையில் படாத அளவிற்கு பரிசுத்தமாக மேட்டு போட்டு விரித்து தன் வாழ்க்கையை கடத்தியவன், இந்த உலகத்திலே அவன் பார்க்காத உணவல்ல, சாப்பிடாத உணவல்ல, உடுத்தாத உடையல்ல என்ற வாழ்க்கையை அனுபவித்து நிம்மதியான மரணத்தை பெற்று விட்டவனாக போனவன் அந்த நரகத்தில் அப்படி போட்டி எடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்வான், ஷர்ரு மன்சிலி, என்னத்த வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கையா இருக்கிறது, அப்படியே பெரிய அதாபாக இருக்கிறது, கொடுமை தாங்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், ஹல் தப்ததி, இந்த நரக வேதனையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்க உலகத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்து தரியா என்று கேட்பானாம். உடனே ஆய் ரப்பி பலா, கண்டிப்பா கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவானா. கதப்த, போய் பேசாத, ஏன் போய் பேசுற, முடியுமா உன்னால, போன நரகத்துக்கு அப்படின்னு தள்ளுவானாம். இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்தவன் பெரிய நம்பிக்கை மோசடிக்கு உள்ளா எங்க போய் நிற்பான். நம்ம காசை வாங்கிட்டு நம்பிக்கை மோசடி பண்ணா நம்ம எவ்வளவு தாங்க முடியுதா? முடியல. 1 லட்சம் ரூபாய் ஒப்படைக்க ஒருத்தன்ட்ட, நாங்க கொடுங்க உங்களுடைய 1 லட்சம் இன்றைய முதலீடு நாளை எதிர்காலம் வாங்க தூக்கி போடுன்றோம். நீங்க மத்த பேங்க் எல்லாம் கொடுத்து 5 ரூபா வட்டி, எங்களிடம் கொடுங்க 10 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி தான் எவன்டா தருவான் அப்படின்னு கொடுத்துறான். அப்புறம் சீல் வச்சுட்டு ஓடினான்னு வைங்க,
பாவிக அன்னைக்கே சொன்ன கேட்டாங்களா? அவன் இவன் கூட 5 லட்சம் ரூபாய் கொடுத்தவன், இன்னொருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவன், நீ வேற நான் 10 லட்சம் ரூபாய் உனக்காவது 5மா இன்னும் 5 ரூபாய் கொடுத்த மாதிரி அப்படி எல்லாம் வைத்தறிச்சல் பட்டு போறமே. அப்ப நாம் இழக்கின்ற அந்த நஷ்டம் பண விஷயத்துல தாங்க முடியலன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையே போயிருமே. நாளைக்கு நிரந்தரமா நிக்குமே. 20 வருஷம் 30 வருஷம் ஒரு 40 வருஷம் எப்ப வேணாலும் மௌத்து வரலாம். குறிப்பிட்ட இந்த ஒரு சில வருடங்களுடைய வாழ்க்கை நாளை நிரந்தர வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. எப்படி நம்ம வாழ போறோம்? நிரந்தர வாழ்க்கையாக அந்த மறுமையில நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த உலக ஆடம்பரத்தை தவறான முறையிலேயோ பெருமைக்காகவோ போதுமென்ற மனமில்லாத பேராசை கொண்டவனாகவோ அனுபவிக்க போகிறோமா? அல்லது மறுமையிலே அங்க கிடைக்கின்ற அந்த சொர்க்கத்திற்காக இதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்து மிக சிறந்தவனாக வாழப் போகிறோமா? இதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே மகத்தான வெற்றி பெற்று இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் ஆசாபாசங்களையும் அலங்காரங்களையும் கால் தூசிக்கு சமமாக கருதி அதை புறந்தள்ளி நாளை மறுமை நாளில் எந்த சொர்க்கம் இது போன்ற வெறுப்புகள் மூலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கத்தை அடையும் நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah